டான்ஸ் பாருங்கம்மா. இது என்னடா ஜாலியா கட்டி விடுறீங்களா? அது நீயா சந்தோஷமா எனக்கு சந்தோஷம் இருக்காதா? அவரு வரல, அவரு குதிரை வந்துங்கிறாரு. நான் நண்டு ஓடியான்ட்டேன். அவர் குதிரைல வராதுமா, நான் நண்டு ஓடியான்ட்டேன். என்னடா பைத்தியக்காரடா நானு? குதிரைல வரணும் ஆளக்கான நீ வந்துட்ட. அதுக்கே குதிரைல வேகமா வருவாங்க. ஆமா, அந்த குதிரைக்கு ஏசி நோய். அது மெதுவான அந்த குடுகுட்டு ஓடியான்ட்டேன். அந்த ஆள் அதில் வந்து வீம்புக்குனா உட்காந்து வந்துங்கிறாரு. நான் வந்துட்டேன். நான் வீம்பு கூட ஏசி நோய் பூச்சி குதிரை மேல தான் வராரா? இப்படியே ஒரு நல்லபடியா வந்தா போதும். வந்த உடனே ஐயோ கடவுளே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷம்டா. பேசா இல்ல நல்லா தாங்க தள்ள மாட்டேன். நான் அந்த பாய்க்கெல்லாம் கிடையாது. நல்லா இருக்க மாட்டேன். நிஜமா சொல்றேன். நான் அது போல கட்டுறதே கிடையாது. சொல்லி காட்டுனாங்க. நல்ல வேலை பாய்ச்சான் போச்சு. இல்லைன்னு வச்சுக்கா அப்புறம்பா அடையிலடா. அவர் வந்த உடனே ஏண்டி சாரு எல்லா வேலையும் நீ தான் பார்த்த. எப்படி அப்பட்ட கேவனியே போட்டு தள்ளிட்ட. இந்த நாட்டினுடைய பொறுப்பு எல்லாம் உனக்குதான் அப்படின்னு அவர் சொல்லுவான்னு அவன் சொல்றான். அவன் தான் அந்த நாட்டுக்கு மன்னரான். நீ சும்மா உட்காந்து நடக்குமா அப்படின்னு அஞ்சப்பட்ட குத்தி தெத்துறான் அந்த செவிடாலன்ற. ஆமா சரி, அப்படி தங்கிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அவர் காலால தண்ணி கையால வேலை செஞ்சு நடக்குமா. அவன் சொல்றாமா, உன்னை கவனமா சொல்றாமா, நல்லா குடும்பத்துல கலைக்கிறிய. ஓ சொல்லிச்சுமா சொன்னாமா. அவர் சொல்லிருக்க மாட்டேன். ஓ என் மேல நம்பிக்கையா தம்பி? சொன்னானா இல்லையா? சொன்னானா? தெய்வம் ஒண்ணுதான். ஏண்டா அவனே அப்படி சொல்லிருக்கிறானா? அவன் வரவே நான் அடி போ சொல்லு. இது அவன் சொந்தமான இடம். அவங்க அக்கா வாழ்ந்த இடம். நான் முந்தாணி போட்டேன். இந்த முந்தானிக்கெல்லாம் பட்டாலாம் கிடைக்காது. அது ஒரிஜினல் முந்தானி, இது டூப்ளிகேட். என்னடா சொல்ற? ஆமா, அது முதல்ல போட்டது ரெண்டாவது போட்டது கணக்கு வராது. அப்படியா? ஆமா, அது மாணவர் கலகா, அது ஒரிஜினல் கலகா. ஆமா, எப்பவுமே முதல்ல போடுற கொட்டைக்கு தான் மதிப்பு அதிகம். ரெண்டாவது வர கொட்டைக்கு மதிப்பு கடவுளே. அவனை எப்படின்னா என்னன்னா பண்ணுண்டா. அப்ப நான் சொல்றேன் சரியா? சரி, உனக்கு இந்த நாடு ஒண்ணுமா ஒண்ணுமா? அவன் வேணா. அவனவா? அப்ப போட்டு போட்டு தள்ளுறதா? அவ்வளவுதான். நமக்கெல்லாம் ஈஸியான வை. ஒன்னு அடையினா ஒண்ணு போட்டு தள்ளணும். இருக்குது எத்தனையோ போட்டு தள்ளி இருக்க. இது வரையா எல்லாம் வாய்க்கால போட்டுக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? வெயில் பாத்துக்காரு. என்ன போட்டுன்னா போட்டுறாரு வாய்தா. யார் பாப்பாங்க? வெயில். மாட்டுக்கு அப்புறம் என்ன பண்றது? அது வேற வாங்கி போடுவோம். நான் சொல்ற வைக்கல வேற பட்டப்பட்டு போச்சு. நீ சொல்றது மாட்டுக்கு போடுற வைக்கல. வைக்கலா வைக்கலா லா படிச்சா அவங்க. ஆமா, லா படிச்சீங்கன்னா வைக்கலாம். ஆமா சரி சரி. இந்த ஆளை எப்படி போட்டு தள்ளுவேன் தான் யோசனை பண்றேன். கத்தியில குத்தா தெரிஞ்சிடும். ஆமா, விஷத்தை குத்தா தெரிஞ்சிடும். தூக்குல போட்டா தெரிஞ்சிடும். நம்ம தான் பண்ணன்னு தெரியக்கூடாது. என்ன பண்ணலாம்? அந்த பாம்பு பூச்சி நான் முடியல வச்சா ஒரே கொத்து. பாம்பை எப்படி முடியல வைப்பேன்? ஐயோ, அந்த முடியல, மணி முடியல. அவன் ஒண்ணு எடுத்து சூட்டிலாம் ஒரே கொத்து காலி. அப்பவும் இடிக்குது. உடம்பு கட்ட முறிஞ்சுக்கும். இல்லடா, பாம்பு வேணுமே. பாம்பு நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆமா, மோசமான ஆளுலாம் இருக்க மாட்டாங்க. குடிச்சிட்டு பிடிக்கிறேன். நல்லா கரு நகமா நான் மாத்திருப்பா. நானே பாம்பு வச்சுக்கிறேன். அது டம்முனுக்கு தூங்கிச்சானு தெரியல. முட்டை பால்லாம் கொடுத்தான். நல்லா துணி போறாப்புல தெரியாது. நான் பால் கொடுக்குறேன். சரி, அப்ப உருக்கும். நான்
நான் எழுப்பிட்டா நீ இந்த பாம்பலா நீ எழுப்பு தம்முமா நீ வேற இந்த பாம்பலா இப்ப எழுப்புற பாரு எப்படி வந்து பாம்பை எப்படி எழுப்புற பாரு நாங்க முடியும் என்ன பண்ணிக்கிறேன் என்னடா இது என்னடி பம்பு நீ போட்டு போட்டு ஆயிக்கிற மாதிரி வெக்கமா இல்ல அப்படியா பாடக்கூடாது செத்து போயிடும் பாம்பு முருகா என்ன பாம்பை எழுப்புறதுக்கா பாடுற 4 கிலோமீட்டர் கலாண்ட போவோம் இது மாதிரி பாடுனா கொஞ்சம் புடியா பாடு புடியா புடியா பாடுப்பா புடியா பாடு புடியா அத்தை குடிக்க போற பாட்டு வேண்டிய வேகத்தை குறைச்சு பாடு இது மாதிரி பாடினா அதுவும் தூங்கிடுச்சு ஒரு மாத்திரை தள்ளிக்க 5 மாத்திரை தள்ளிங்க அந்த மாத்திரை இல்ல தக்க தாக்கிட்ட தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும் தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும் தக்க தாக்கிட்ட என்னடா பாத்து கூட தாலி இறக்குற நீ வேற என்ன அவர் சொல்லிருக்கானே நீ நான் சொல்றது சொல்லுப்பா எப்படிப்பா தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும் தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும் தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட ஆரம்பத்தில் டவுல் கட்டுவாங்க அப்படி வந்து நின்னாங்கன்னா அப்படி இருக்கும் ஏன் டைட்டா இருக்கு ஆனா புள்ள சாப்பிடுறாங்களா வெயிட் பெருசா இருக்கும் அப்ப நல்லா டைட்டா தூக்கி நிக்கும் வெடி காலம் ஆவா அது புடுக்குற மாதிரி கவுத்துக்கும் ஏன்னா வெயிட் சின்னதாயிடுச்சு அது அதே போல ஆயிடுச்சு சரி எந்த படிக்கணும் கண்ட படுத்தங்காட்டி எப்படின்னா மேடு மேல நின்னுங்க நாட்டேரி சாருமதி மறந்துட்டேன் உன்னை பார்க்கத்தான் ஓட்டமாக ஓடி வந்தேன் ஏன்னா என்ன உருவாரா ஏது உருவாரன்னு கூட தெரியாது உனக்கு எங்க அப்புறமா சொன்ன அரண் பண்ணுவார் அவரு அந்த பேரெல்லாம் போட்டு உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் சாருமதி ஈரம் இருக்க வரை இளைஞன் உதிர்வதில்லை சாருமதி இருக்க வரை நம்பிக்கை சாருமதி சாருமதி மறக்க மனமிருந்தால் மறந்திருக்கலாம் இருப்பது ஒரு அனைத்து வேலையும் ஒருவர் மீது ஓடம்போடி
பார்த்திருந்தேன். சமயம் பாரு இவன். அவன் மூஞ்சி பாரா. சந்தோஷமா இருக்க. ஐயோ சாருமதி, பார்த்து ரொம்ப நாளா காலம் கடந்து கொண்டு செல்கிறது. ஆகையா நைனா நைனா எங்க தோடி அப்படியே சொல்லு ஓய்வு. அவரும் நம்பலா இருப்பாரு. உலகாண்டு வாழ உலகாண்டு வாழ ஆயிப்போச்சு. யார் எதை சொன்னா அவனா தேவையா சொல்றான். நீ சாருமதி, என்னுடைய பொன்னான கரத்தில் நான் எனக்கு மணிமணி சொல்ல வேண்டாம். நான் கை தொடக்கூடாதுங்க. நான் குடிக்காம தர முன்னால அசுத்தமாக இருக்கிறது. நான் டேட்டா பார்த்து எனக்கு நாய் வந்தவர் எதுக்கு போகுது? மனக்கொட்டை கட்டி வைக்கிறது. மண்மேலாக்கி விட்டாயே சாருமதி. நேரம் சரியில்லைங்க உங்களுக்கு. நேரம் சரியில்லை. ஆமா ஆமா எட்ட வார்த்தை வருவதை நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, நம்முடைய கவலைகளையும் சூழ்நிலைகளையும் அறிந்து புரிந்து தெரிந்து நம்முடன் ஊராக கூட்டு செய்தோம். உனக்குத்தான் இப்படி என் நண்பன் இருக்கிறான். ஆனா ஒரு சொல்லு தப்பா நினைக்க. முந்தானத்தான் ஒரு கல்யாணத்து போனேன். என்னதான் தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்க. நான் தாலி எடுத்து கொடுத்தா மாப்பிள்ளை வாங்கணும்னே செத்துட்டான். ஏன்னா என் கை ராசி தெரிவிட்டான். நான் என்ன சொல்றேன்னா, எவனுமே நம்பாத. தன் கை தனக்கு உதவி. உண்மை. தன் கை தனக்கு உதவி. எந்த ஒரு வேலை செய்தாலும் அடுத்தவனை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. கணத்துல கூட கவுரு பூச்சிங்கன்னா இருப்பான். திடீர்னு விட்டுருவான். தானாக முன்னெடுத்து ஆமா ஆமா. அதை சாதிக்க நம்ம நடுவையில ஒரு ஆணி எடுத்து போனோம். அடிச்சு அடிச்சு கவுரு. ஆனால் நீங்கள் இருவரும் எனக்கு உறுதுணையாக இருந்தீர்கள். ஐயோ வந்துக்குது. அப்படி என்றால் மணிமணி நாட்டை ஆள பிறந்த சிங்கம்